விஜய் பார்வதிக்கு சேட்டையை பாத்தீங்களா? ரெட் கார்டு வாங்கிட்டும் மறுபடியும் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9 கடந்த ஆண்டு ரொம்பவே கோலாகலமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து வச்சு செஞ்சாங்க. நிறைய பேர் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசனை மாதிரி ஒஸ்டான சீசன் வந்து வேற எதுவுமே கிடையாது, கேவலமா பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜய் பார்வதி அண்ட் கமருதீன். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுதான் நிறைய விஷயங்கள் வந்து விமர்சனமா வந்துச்சு. இவங்க ரெண்டு பேரையும் திட்டாத ஆட்களே கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கு. பிக் பாஸ் சீசனின் தொடக்கத்துல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சே உங்களுக்கு இந்த கண்டஸ்டன்ட் வந்துட்டு வேற யாருமே கிடைக்கலையா, போய் போய் எல்லாத்தையும் இவங்களே மாதிரி ஆட்களை உள்ள எடுத்து போட்டிருக்கீங்க, இந்த ஷோ நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஆனா நிறைய பேர் விமர்சனம் முன் வச்சாலும் அந்த சீசன் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த சீசன்ல வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து டபுள் மீனிங்கா பேசுறாங்க, குடும்பத்தோட பாக்குற மாதிரி இல்ல, இந்த மாதிரி கேவலமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்படி ஒரு தரப்பு போயிட்டு இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் நிறைய பேர் கூட பிரச்சனைக்கு போவாரு, அவர் இருக்கும்போது ஃபன்னாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இதற்கான எதிர்பார்ப்பு நிறைய வந்து இருந்துச்சு. இன்னொரு தரப்பு வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த சீசனை வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியே தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்திலையும் அரசியல் கட்சியினர் வந்து இறங்குனாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி சீசன் வந்து வெற்றிகரமா முடிஞ்சது. இதுல வந்து டைட்டில் வின்னரா யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா கணேஷ். இவங்க வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா தான் உள்ள வந்தாங்க. இருந்தாலுமே இவங்களுக்கான கேம் பிளே வந்து நல்லபடியா விளையாண்டு கடைசியில டைட்டிலும் அடிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் கம்ருதீனுமே வந்து ஆரம்பத்துல இருந்து உள்ள வந்தவர் தான், ஃபுல்லாவே உள்ள இருந்தாரு. அவங்க கூட தான் விஜய் பார்வதி இவங்க எல்லாரும் முதல் நாளே வந்தாங்க. கடைசி வரைக்கும் உள்ள வந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. கமருதீன் வந்து விஜய் பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் அவருக்குமே ரெட் கார்டு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கமருதீனோட ஆதரவாளர்கள் வந்து சொன்னாங்க. விஜய் பார்வதி கூட சேர்றதுனால மட்டும்தான் கமருதீனுக்குமே கெட்ட பேரா இருக்குது. விஜய் பார்வதி கூட கமருதீன் பேசுறதை நிப்பாட்டிட்டார் அப்படின்னா அவர் வந்து வின் பண்ணிருப்பாரு. அவரோட வெற்றி வாய்ப்பை வந்து தடுத்ததே விஜய் பார்வதி தான். விஜய் பார்வதி வந்து டபுள் கேம் விளாடுறாங்க. ஒரு பக்கம் கமருதீன் கூட சேர்ந்து கேம் விளாடுறாங்க, இன்னொரு பக்கம் கமருதீனுக்கு வந்து தப்பா பேசுறாங்க மத்தவங்ககிட்ட போய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படிலாம் இருந்தாலும் ஒரு முக்கியமா இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு ஆரம்பத்திலே கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதாவது டபுள் மீனிங்கா பேசுறாங்க, சாப்பாட்டை வச்சு வேற விதமாக கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து இவங்களை வந்து வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் கொந்தளிச்சாங்க. பட் இதை பத்தி எதுவுமே கண்டுக்கல. இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா, விஜய் சேதுபதிக்கு எதிராகவும் நிறைய பேர் வந்து விமர்சனத்தை வச்சாங்க. இவர் வந்து சரியாவே ஷோ வந்துட்டு ஒழுங்கா கொண்டு போக மாட்டாரு, சரியா வழிநடத்த தெரியல, அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் மாதிரி தான் இவருமே பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வந்துச்சு. இருந்தாலும் எதை பத்தியுமே கண்டுக்கல. ஒரு கட்டத்துல சாண்ட்ரா வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்தாங்க. அதாவது டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கப்போ கார்ல வந்து எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து விஜய் பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னா, சாண்ட்ராவை வந்து காலால எட்டி உதைக்கிறாங்க. அதுக்கு கமருதீனுமே வந்து உதவி பண்றாங்க. ரெண்டு பேருமே எட்டி உதைச்சு அவங்க வந்து வெளியே வந்து விழுந்துடுறாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து ரெண்டு பேருமே சாண்ட்ரா கிட்ட இதை பத்தி பேசிக்க முடியல. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிடுறாங்க. அது நடிப்புன்னு ஒரு தரப்பினர் சொன்னாலுமே, பட் நம்மளாலதான் ஒருத்தவங்க கீழே விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறாம அவங்க பாட்டு கேஷுவலா தான் இருந்தாங்க. இதனால ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. விஜய் பார்வதி வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது யாருமே வந்து வழி அனுப்புறதுக்கு வரல. ஆனா கம்ருதீன் கிட்ட எல்லாருமே பேசினாங்க, அட்வைஸும் பண்ணாங்க. வெளியே போறதுக்கு அப்புறம் விஜய் பார்வதி கிட்ட பேசாத, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி கானா வினத் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா வந்து ரெண்டு பேருமே ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க. அதாவது அதுல வந்து கமருதீன் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, காதலுக்கும் காமத்துக்கும் ஒரு கோடு தான் டிஃப்ரெண்ட். நான் வந்து ஒரு தெய்வீக காதல் அந்த இதுல தான் இருந்தேன். நான் வந்து விஜய் பார்வதி கூட யாரெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க கூட தான் இதுக்கப்புறம் பேச்சு வச்சுக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் பார்வதியுமே வந்து திட்டி பேசியிருந்தாங்க. அதாவது திவ்யா கணேஷ் வந்து இந்த ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோக்ராம்ல வச்சு ஏதோ பேசுறதுக்கு வந்துட்டு அவங்க வந்து நான் தான் யார் வம்புக்கு போறது இல்லையே, அப்பவுமே ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது வந்து ரெண்டு பேருமே இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நட்பை தாண்டி போயிட்டதுனால இன்னும் வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தெளிவா தெரிஞ்சிச்சு ரெண்டு பேருமே வந்து இன்ன வரைக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து தொடர்ந்து தான் வராங்க. அது நட்பா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்படி இருக்கும்போது விஜய் பார்வதியோட வீடியோ வந்து இப்போ ரொம்பவே வைரலா மாறிட்டு இருக்கு. அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயோ போயிருக்காங்க, அங்க வந்து அவங்க கேக் கட் பண்றாங்க. அந்த கேக்ல வந்துட்டு ரெட் கார்டு அப்படின்ற வார்த்தை எழுதியிருக்கு. அதாவது ரெட் கார்டு வாங்கிட்டு வந்ததை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்கு. இது வந்து ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. அந்த கேக்கை கட் பண்றப்போ வந்து விஜய் பார்வதி வந்துட்டு
ரெட் கார்டே அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு கேக்க கட் பண்றாங்க. இதை பார்த்த மற்ற ரசிகர்கள் அந்த ஃபாலோவர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் பார்வதிக்கு இதுக்கு சேட்டை தானே, இது ரெட் கார்டு வாங்கிட்டு தானே வெளியே வந்தாங்க, திரும்பவும் அதே வேலையை பண்றாங்க பாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆதரவுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ்மே இன்னும் வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க பண்றது அவங்களோட விருப்பம், இதெல்லாம் ஒரு கேம் ஷோ தானே, இதெல்லாம் எதுக்கு வந்து தனிப்பட்ட விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து சீன்றீங்க, அவங்க வந்து தப்பா பேசுறீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் வந்துட்டு இவங்கெல்லாம் ஒரு பொண்ணாப்பா இப்படி கேவலம் நடந்துக்கிறாங்க, அதுவும் இல்லாம அவங்க வந்து தேவையில்லாம விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து திட்டி பேசியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த சாப்பாடு விஷயம் வச்சு வேற 18+ பேசுறத கூட தவறா சித்தரிச்சு பேசியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு ஆதரவுமே நாளுக்கு நாள் இருந்துட்டு தான் வருது. இப்போ இவங்க அந்த ரெட் கார்டு விஷயத்தை வச்சு ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண விஷயம் தான் ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இவங்க ரெட் கார்டு வாங்கினதையே செலிப்ரேட் பண்ற மாதிரி கொண்டாடி இருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லிட்டு போங்க.